கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16:8. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று பலர் இன்று சொல்லலாம். ஆனால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று எல்லாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்மில் அநேகர் சமயம் வாய்க்கும்போது கர்த்தரை நமக்கு முன்பாக சந்தோஷமாய் வைத்துக் கொள்கிறோம். சமயம் வாய்க்காத போது, உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது, அல்லது எல்லாம் சுகமாகவே இருக்கும்போது கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்காதபடி அசட்டை பண்ணி விடுகிறோம். நம் சுய இஷ்டத்தின்படி செய்ய தேவ ஆலோசனையை கேளாமல் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. இதுவே அவரின் வெற்றியின் ரகசியம். உபத்திரவங்களிலும் அசைக்கப்படாத தேவ ரகசியம். தாவீது பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றார். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லெகேமிலே இருந்தது. 3 பராக்கிரமசாலிகள் துணிந்து போய் அதை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் தாவீது அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்றார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்பாக வைத்திருந்த தாவீது தீமையை எப்போதும் வெறுத்தார். தன்னை கொலை செய்ய மனதாய் தேடி அலைந்து கொண்டிருந்த சவுலை கொல்ல 2 தருணங்கள் அவருக்கு கிடைத்த போதும் கர்த்தரை முன்னிட்டு அந்த தீமையை செய்யவில்லை. அவர் கூட இருந்த மனிதர் அவரை ஏவி விட்ட போதும் தானும் தீமை செய்யாமலும் தீமை செய்ய ஆயத்தமாயிருந்த தன் மனிதரையும் தடுத்து விட்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கும் போது தமது சாயலாகவே என்னையும் மாற்றுவார். அல்லேலூயா. ஜெபம். பரலோக பிதாவே, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கும் பாக்கியமான அனுபவத்தை எனக்கும் இப்போதும் எப்போதும் தாரும். ஆமேன்.